கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில் நம்மோடு பேசத்தக்கிறார். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஓ மாண்டை கர்த்தரே, நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினோ கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆகையினாலே தயவு செய்து கவனமாய் கேளுங்க. நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளும் நான் கேட்பேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். நான் அவ்வளவு பெரிய வசனத்தை நான் பிரசங்கிக்க போகிறதில்லை. அதில் நம்ம இதுவரைக்கும் நமக்கு புலப்படாத ஒரு உண்மையை, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக, நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த ஒரு வசனத்திலே ஒரு பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்கு நாம் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு இரட்சகராக, மெசையாவாக அவர் வந்தார் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆமாதானே? அவருடைய மரணத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம், அதை அறிந்திருக்கிறோம். இந்த லென்ட் டேஸ்ல, இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு அவருடைய சிலுவை மரணத்தையும் அதில் சிந்தின இரத்தத்தையும் நாம் நினைக்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதுவும் உண்மைதான். மூன்றாவதாக நாம் இன்னும் ஒன்றை அறிந்திருக்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பிறப்பை நம்புகிறீங்க, அவருடைய சிலுவை மரணத்தையும் ரத்தம் சிந்துதலையும் நம்புகிறீங்க, அவருடைய உயிர் தெழுதலையும் அறிந்திருக்கிறீங்க, நம்புகிறீங்க. ஆனால் பவுலடியார் இது அவருடைய வாழ்க்கையில கடைசியாக எழுதின நிருபம், பிலிப்பியர் நிருபம். அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக சிறைச்சாலையில
எழுதப்பட்ட ஒரு நிருபம். அந்த அந்த பீக் ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டவன், உங்கள் அனைவரை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷையை பேசுகிறவன். அவரை குறித்து சொல்லுகிறார் இல்லையா? 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்ல ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்களிலே மரணம் அவருக்கு வரப்போகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமாகும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு இருந்த எல்லா மேன்மையும், உலகத்தின் மேன்மையை அவர் நஷ்டமும் குப்பையுமாக விட்டு விட்டார். உண்மைதான். ஒருவேளை நாமும் அதை சொல்லலாம், உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையை கர்த்தருக்காக நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்க அறிந்தவர்கள், அவர் ஆவிக்குரிய மேன்மைகளையும் அடைந்தவர். அதை கூட அவர் மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதாக நான் இதை சிந்திக்கும் போது நான் உணர்ந்தேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நன்றாக நீங்கள் கவனி. இவ்வளவு மேன்மையை துறந்த ஒரு மனுஷன், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே கிடைத்த அத்தனை மேன்மைகளும் அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையுமாக எண்ணுகிறவர், தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில அடைந்த அந்த மேன்மைகளையும் காட்டிலும் அதிகமாய் பாஷைகளை பேசினவன் என்ற அந்த மேன்மையை காட்டிலும் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவன் என்ற அந்த மேன்மையை காட்டிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க. அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளவாய் நாம் இன்னும் அறியாம, உணராம, விசுவாசியாமல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் மிகவும் வெட்கப்பட்டேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது நான் என்னை குறித்தே நான் வெட்கப்பட்டேன். ஏனென்றால் அவ்வளவு சத்தியத்தை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு 5 அதிகாரங்களை வேதத்திலே நீங்கள் கட்டாயமாய் வாசிக்கணும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2 அதிகாரங்கள் 20, 21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உயிர் தெழுந்த அவருடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை இந்த 5 அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் நிரூபிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அது சீஷருடைய வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காண்பிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். The gospel, all the 4 gospels எழுதியிருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள், பிசாசுகளை துரத்தினார், பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
அவர் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்களை அவர் சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். திரளான ஜனங்களை பார்த்தார். திரளான ஜனங்களிடத்தில் அவர் பேசினார், அவர்களை சொஸ்தப்படுத்தினார், அவர்களை விடுவித்தார், அவருடைய தேவைகளை சந்தித்தார். அதோடு கூட அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உவமைகளாகத்தான் பேசினார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி. இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் எப்படி நான் இணைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் உவமைகளாகத்தான் சுவிசேஷத்திலே பேசினார். ஆனால் இந்த 5 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று உங்களுக்கு புலப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் 40 நாட்கள் பாடுகளை அனுபவித்து அவர் உயிரோடு எழுந்ததற்கு அப்புறம் 40 நாட்கள் அளவும் இந்த தான் உயிரோடு இருக்கிறதை அவர் பல திருஷ்டாந்தங்களினாலே நிரூபித்து காண்பிக்கிறார். மட்டுமல்ல, 3வது வசனத்தை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசி நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்களை பார்த்தார், திரளான ஜனங்களை சந்தித்தார், திரளான ஜனங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தார், திரளான ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உவமைகளாக பேசினார். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள், இந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்கள், அவர் மேக்சிமம் 500 பேருக்கு மாத்திரம் அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க பிரியமா. பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், 500 பேருக்கு மாத்திரம். அப்படி என்றால் அவர் திரளான ஜனங்களை உயிரோடு இருக்கிற நாட்களிலே சிலுவை மரணத்திற்கு முன்பாக சந்தித்தவர். உயிரோடு எழுந்ததற்கு அப்புறம் அவர் கொஞ்ச ஜனத்தை தான் அவர் சந்திக்கிறார். அந்த கொஞ்ச ஜனத்திடத்திலே தான் அவர் பேசுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்பொழுது நடக்கிற ஒரு பெரிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு கொஞ்ச ஜனங்கள் தான் வந்திருக்கிறீங்க. ஆனா அவர் சந்தித்த அந்த கொஞ்ச ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள். இதை நன்றாக தங்களை ஆயத்தப்படுத்தாதவர்களை அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை சந்திக்கல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கல. ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் நான் வாழ வேண்டும் என்று விரும்பி ஜீவிக்கிற ஜனங்களைத்தான் அவர் சந்திக்கிறார். உங்களுடைய ஆசை என்னவோ, தேவனோடு கூட என்றென்றைக்கும் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்படி என்றால் உங்களுக்கு தான் அந்த 5 அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார், அவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்கு என்ன நல்ல காரியத்தை செய்ய போகிறது என்பதை அவர் விவரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தேவனுடைய ராஜ்யம் உவமைகளாக சொல்லப்பட்டது, ஆனால் இங்கு பிரத்யட்சமாய் பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர் 1:3 நாம் வாசிக்கிறோம். அங்கு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் 3 பேரை அவர் சந்திக்கிறார். யாரெல்லாம் சந்திக்கிறார்? 3 பெண்களை அவர் சந்திக்கிறார். அவர்கள் மகதலேனா மரியாள், அப்புறம் இன்னும் 2 பேர். அவர்களை சந்தித்து அவர்களை எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? வாழ்க என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க.
ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர் பேசினது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் வாழ்க என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வாழ்க என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், நீ என்னோடு கூட என்றென்றைக்கும் நீ வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். இது உலகம் வாழ்த்துகிற வாழ்த்துதல் அல்ல. இந்த வாழ்த்துதலை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பொழுது அவர் சொல்லவில்லை. நல்ல கவனிங்க பிரியமா, அதை அவர் பேசல. வாழ்கன்னு என்று யாரையாவது பார்த்து சொன்னாரா? கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. வேதத்தை நீங்க தலையில நின்று வாசிக்கிறவங்களாச்சு. அவர் அப்படி வாழ்த்தினது இல்லை. ஆனால் உலகத்து ஜனங்கள் அப்படி நம்மை வாழ்த்துகிறார்கள். வாழ்க வளமுடன் என்று நம்மை வாழ்த்துகிறார்கள். ஆமாவா இல்லையா? திருமணம் செய்து போகும்பொழுது பெண்ணை எப்படி வாழ்த்துகிறார்கள்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார்கள். வேதமும் அப்படித்தான் வாழ்த்துகிறது. சில இடங்களிலே ரெபெக்காளை அனுப்பும் பொழுது அவருடைய சகோதரர் சகோதரிகள் என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள்? கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்துகிறார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு உரிய வாழ்த்துதல். யோவான், அன்பாகிய சீஷனாகிய யோவான் கூட ஒரு விசை வாழ்த்துகிறார். யோவான் நிருபம் 3ஆம் நிருபம் 2வது வசனத்தில் அவர் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தை எடுத்து வைத்து இந்த உலகத்திலே வாழுகிறதற்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங்கை கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய், இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆவிக்குரிய வாழ்த்துதலை சொல்லுகிறார். உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் நீ வாழப் போகிறாய் என்று ஒரு ஆவிக்குரிய வாழ்த்துதலை அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்திலே அவர் வாழ்க என்று சொல்லுகிறதின் ஒரு அர்த்தம் ஏனென்றால், ஐ எம் பேசிங் தி சர்மன் பேஸ்ட் ஆன், அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை குறித்துதான் அவர் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் வாழ்க என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்னோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது அந்த வாழ்க என்று சொல்லுவதற்கு உவமைகளாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னால்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ நமக்கு எப்படி ஒரு ஆசை வரும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாருங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். அங்கு அவர் உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய வாயிலே போகிறது எல்லாமே அது உன்னை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? 2வது சொல்லுகிறார், ஆனால் உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதோ உன்னை என்ன தீட்டுப்படும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். சீஷர்கள் இதை விளக்கி சொல்லுமாறு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அதை விளக்கி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் வாயின் வழியாக சாப்பிடுகிற அந்த பதார்த்தங்கள் அது ஆசன வழியாய் வெளியே போய்விடும். அது சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. ஆனால் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதோ இது என்ன பண்ணுமா? உன்னை தீட்டுப்படுத்துமாம். அப்படி என்று 21 23 வசனம் வரைக்கும் அவர் அழகாக எவைகள் உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று அவர் அழகாக விவரித்து சொல்கிறார். நான் அத்தனையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் இன்னும் அநேக இடங்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பொழுதும் நிருபங்களிலும் எழுதப்பட்ட வார்த்தை என்ன? நாம் கரை திரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், என்னிடத்தில் ஒரு கரை திரை தீட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்கள்தான் அவரோடு கூட நாம் செல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவை நான் குறித்து சொல்ல நான் விரும்பல. அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது.
ஆனால் இங்கு அந்த தீட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொல்லாத சிந்தனைகள் என்று வேதம் சொல்லுது. அந்த 21, 23 வாசித்தீங்கன்னா அதுல வருகிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு அது உன்னை தீட்டுப்படுத்தும். இந்த பொல்லாத சிந்தனை என்ன என்று சொல்லப்படலை. அல்லேலூயா சொல்லுவோம். அநேக காரியங்கள் சொல்லப்படுது. விக்கிர ஆராதனை, அங்கு விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே சொல்லப்படுது. ஆனால் இந்த பொல்லாத சிந்தனை என்ன? அநேகராகிய நமக்குள்ளே இப்பொழுது நீங்க அரசியல் சூழ்நிலையை பார்த்தாலும் சரி, உலக வாழ்க்கையில நடந்து வருகிற காரியத்தை பார்த்தாலும் சரி, ஆவிக்குரிய இடங்களிலே நம்ம ஆலயங்களுக்குள்ளே நடக்கிற காரியங்களை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன அது? எரிச்சல், கோபம், பகை, கசப்பு. ஆமாவா இல்லையா? எல்லாருக்குள்ளும் இருக்கு. குடும்பத்துக்குள் இருக்கிறது. கணவனுக்கு எதிராக என்னுடைய இருதயத்தில் கசப்பு, பிள்ளைகளுக்கு எதிராக நம்முடைய இருதயத்தில் கோபம், எரிச்சல், சகோதரனுக்கு விரோதமாக எனக்குள்ளே ஒரு எரிச்சல், கோபம், பகை இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மிடத்திலிருந்து களைந்து எரியப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். கரை திரையற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பொல்லாத சிந்தனைகள் என்ன பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிய பிரியமான். நான் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை லாஸ்ட் மினிட்ல இந்த பிள்ளைக்கு அவரோடு கூட வாழ வேண்டும் ஓடி வந்திருக்குங்க இந்த வசனத்தை கேட்கிறதுக்கு. அவரோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அப்ப இந்த 2 பேரும் காணோம். இப்ப திடீர்னு வந்து உட்கார்ந்து இருக்கு. அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ விரும்புகிறவர்களுக்கு இருதயத்தில் இந்த பொல்லாத கசப்பு, எரிச்சல், பகை இவைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் யாக்கோபு 1:15 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இந்த பொல்லாத சிந்தனைகள் என்ன பண்ணுமா? அது இருதயத்துக்குள்ளே இருந்து அது கற்பம் தரிக்குமாம். கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்குமாம். பாவம் ஒரு மரணத்தை பிறப்பிக்குமாம். அப்படி என்றால் அந்த மரணம் என்பது அது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய மரணம். நாம் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் பிரித்து விடப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அது ஆவிக்குரிய மரணம். எனக்குள்ளே அந்த கோபம், அந்த பகை, அந்த கசப்பு எனக்குள்ளே அது கற்பம் தரித்து காயினுடைய உள்ளத்திலே கொஞ்ச நாட்கள் அந்த எரிச்சல், அந்த பகை அப்படியே அவனுடைய உள்ளத்திலே என்ன பண்ணுகிறது? கற்பம் தரிக்கிறது. அது பாவத்தை பிறக்கிறது. தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக நின்று அவன் என்ன பண்றான்? கொலை செய்து போட்டு விடுகிறான். எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அவனை எச்சரித்தும் கூட அது அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போடல. அப்பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன என்றால் அந்த கசப்பையும் அந்த எரிச்சலையும் அந்த பகையையும் உன்னுடைய இருதயத்திலிருந்து புடுங்கி எரியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஏனென்றால் பவுலடியாருக்கு எத்தனையோ எதிரிகள் இருந்தாங்க, அவருக்கு எதிராக எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் கடைசி நாட்களிலே அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த புகை, அந்த பகை, அந்த எரிச்சல், அந்த பொறாமை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சாம் ஜெபத்தருடைய மனைவி இறந்து போனார். அப்பொழுது அன்றைக்கு இறந்து காலையிலே அதிகாலையிலே இறந்து போகிறார். அன்னைக்கு அதுக்கு முந்தின இரவு சகோதரன் ஆஸ்பத்திரிக்கு போய் சென்று அவர்களோடு கூட கிரிட்டிக்கல் யூனிட்ல தான் இருக்கிறாங்க, ஐசியூல தான் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அவரை கொஞ்ச நேரம் அனுமதிக்கிறார்கள். அவர் அந்த ஐசியூல கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிறார். அப்போது அந்த சாம் ஜெபத்தரை ஒன்று கேட்டார்களாம் மனைவி இடத்துல, டார்லிங், உன்னுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கிறதா?
உன்னுடைய இருதயத்தில் ஏதாவது கோபம் எரிச்சல் இருக்கிறதா, இதை ஆண்டவரிடத்திலே சொல்லி அதை ஒப்புரவாகி விடு என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த தாய் சொல்லிச்சான், அப்பா, நான் எல்லா கசப்பு எரிச்சல் எல்லாவற்றையும் நான் ஆண்டவரிடத்திலே சொல்லி நான் ஒப்புரவாகி I am ready to go with the Lord. Hallelujah. சொல்லுமா, நான் இப்பொழுது ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதே அவருடைய மெமோரியல் சர்வீஸ்ல, அந்த தாயினுடைய மெமோரியல் சர்வீஸ்ல என்னை ஜெபிப்பதற்காக அழைத்திருந்தார். அப்பொழுது சகோதரன் சாம் ஜெபத்தரையே இந்த காரியத்தை சொன்னார். நான் ஆடி போய்விட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நான் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சிந்தனைகள் களைந்து எரியப்படணும். அது என்னாலே அது முடியாது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அதை செய்ய முடியும். வாழ்க என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லிருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த பொல்லாத சிந்தனைகளை அவர் களைந்து எரிந்து விடுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இரண்டாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். படிக்க வேண்டாம். அந்த 3 பேரையும் பார்த்து வாழ்க என்று சொன்னவர் அவர்களை பார்த்து பயப்படாதீர் என்று சொல்கிறார். மனைவி இந்த வந்து பேசும்பொழுது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர்கள் பேசினார். நாம் எத்தனையோ தடவை 365 தடவை வேதத்திலே பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசியிருந்தாலும் உன் உள்ளத்திலிருந்து பயம் நீங்குகிறதா? இதான் உங்ககிட்ட கேள்வி. நீங்குதா? நீங்க கலங்காதே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்க அசிரியா கேட்டிருந்தாலும் கூட, ஏதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னா கூட அந்த பயம் நீங்க மாட்டீங்க. நல்ல கவனிங்க, இங்கதான் அந்த உயிர் தெளிந்தலின் வல்லமை நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லும். இங்கு ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். சரிதானே? அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ விரும்புகிற பெண்களை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது எல்லாருக்கும் சொல்லப்படல. அல்லேலூயா சொல்லுவோமா. 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு ஒன்று பார்க்கிறோம். ஒரு தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போட்டுவிட்டு கல்லறைக்கு மேலாக அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த காவல் காத்த போர்ச்சேவகர்கள் பயந்து செத்தவர்களைப் போல கீழே விழுகிறார். நல்ல கவனி. ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் டு தட். அந்த சீனை நீங்க அப்படியே பாருங்க. அங்கு அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அங்கு போர்ச்சேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி செத்தவர்களைப் போல கீழே விழுந்து கிடக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பெண்களும் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. செத்தவர்களைப் போல விழுந்து கிடக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே அந்த பெண்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட பெண்கள், வாழ்க என்று சொன்ன அந்த பெண்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த தேவதூதன் சொல்லுகிறான், அந்த போர்ச்சேவர்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லல, ஸ்திரீயே பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் ஆண்டவர் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற உனக்குத்தான் உனக்குள் இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவர். வேற எந்த யார் வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னா கூட முடியாது. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயப்படாதே என்று சொன்னால் உன் உள்ளத்தில் இருக்கிற பயம் நீங்கி போய்விடும். அதை நான் எப்படி விளக்குகிறேன் என்று கவனியுங்க. வெகு இருட்டோடு கூட மகதலேனா மரியாள் எழுந்து கல்லறைக்கு வருகிறாள். ஆமாவா? வெகு இருட்டோடு கூட. அப்பொழுது 3 பெண்களாக வருகிறார்கள். அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் வருகிறது. நல்ல கவனிங்க.
ஒரு குழப்பம் வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் வரும், ஒரு குழப்பம் வரும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ரெட்டையா, ஒத்தையா, ரெட்டையா? இது அநேக நேரத்தில் ஒரு குழப்பம். இந்த பையனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். உனக்கு நிறைய கலக்கம் வரும், குழப்பம் வரும். இவளுக்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். இந்த கல்லை யார் எனக்காக? அது உண்மையான கலக்கமா இல்லையா? பெண்களா சேர்ந்து அந்த கல்லை புரட்ட முடியாது. ஏன்னா ஒரு நிறைய ஆண்கள் சேர்ந்துதான் அதை புரட்டி வைத்திருக்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை. அதையும் இவள் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாள். ஆகையினால இந்த கல்லை 3 பெண்களாக சேர்ந்து புரட்டி தள்ள முடியாது. அவள் உள்ளத்திலே அந்த கலக்கம் வரும் பொழுது ஏற்கனவே ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு ஐ வாண்ட் யூ டு கேர்ஃபுல்லி நோட் மை சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். அல்லேலூயா சொல்லுவோம். அவளுடைய உள்ளத்திலே அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே வரும் பொழுது அவளுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் வருகிறது. எனக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? நான் சொல்லுகிறேன், அப்பொழுதே ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். ஆகையினாலே அவருடைய உள்ளத்திலே வந்த கலக்கம் ஒரு பயமாக மாறவில்லை, அது ஒரு சந்தேகமாக மாறவில்லை, அது ஒரு அவிசுவாசமாக மாறவில்லை. அது மாறி இருந்துச்சுன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவளுடைய அந்த கலக்கத்தை நீக்கலட்னா, வீண் கவலையை நீக்கலட்னா, அது பயமாகவும் சந்தேகமாகவும் மாறி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில தான் நீங்க தான் நடக்கிற காரியத்தை சொன்னாங்க. யார் எனக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவாங்க? இந்த கலக்கம் வருது அவளுக்கு. அது ஒரு பயமா அவிசுவாசமா வந்துருச்சுன்னா அவ என்ன பண்ணிருப்பா? என்ன பண்ணிருப்பா? நம்ம போய் எங்கிட்ட அது புரட்ட முடியாதுன்னு வீட்டுக்கு போயிருப்பா. போயிருப்பல? நம்மளால புரட்ட முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போயிருப்போம். இல்லன்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கிளவர் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி ஊருக்கு போய் கொஞ்சம் இடி தடி என்ன கூப்பிட்டு வருவோம், ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு வருவோம், அந்த கல்லை புரட்டி தள்ளுவோம். அந்த ப்ராசஸ் ஹேப்பன்ட் இல்லையே. அந்த கலக்கம் பயமாக மாறலையே, அந்த கலக்கம் சந்தேகமாக மாறவில்லையே. அதற்கு என்ன காரணம்? உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய அதுதான் பவுலடியார் சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இதை அறிந்து கொள்ளும். The power of resurrection is greater than the birth of Jesus Christ. The power of resurrection is much more greater than shedding of the blood of Jesus Christ. அதெல்லாம் நமக்கு தெரியும். இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறியல. ஆகையினால் தான் சந்தேகத்தோடு கூட, அந்த பேதுரு கூட அப்படிதான் சந்தேகத்தோடு கூட இருந்தான். கடலிலே நடந்து வருகிறான். அப்பொழுது அவன் பயந்து முழுகுகிறான். மத்தேயு 14:30-31 வாசித்து பாருங்க. அவன் பயந்து கடலுக்குள்ளே முழுகுகிறான். அப்பொழுது அவனுடைய பயம், ஆண்டவர் நீ ஏன் பயந்தாய் என்று சொல்லுகிறாரா? இல்லை, நீ ஏன் சந்தேகப்பட்ட? இந்த பயமும் சந்தேகம் கலக்கத்தை தாண்டி அது பயமும் அது அவிசுவாசமாக மாறுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அது கலக்கம், அது கலங்குகிறது, ஒரு தவறே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அந்த மரியாளுக்கு வந்த அந்த கலக்கம், வீண் கவலை, இட்ஸ் a legitimate. அல்லேலூயா சொல்லுமா. என்னால புரட்ட முடியாது, அது உண்மைதானே. அந்த கலக்கத்தை அது பயமாக மாறிவிடுவது, அது அவிசுவாசமாக மாறுவதற்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதை தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. That's why Paul says
I want to know the power of his resurrection. I want to know the power of his. ஏனென்றால் அவள் கொல்லப்படுகிற விதத்தை அவர் அறிந்தவர். இந்த நேரத்திலே அது பயமாக சந்தேகமாக மாறி ஆண்டவரை மறுதலித்து விடக் கூடாது என்றதற்காக அவர் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The government has taken over. கலக்கம் ஒரு பயமாக மாறும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன நினைக்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது, அமெரிக்காவுக்கு போயிடும். இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு லாய்க்கப்படாது. இந்த வயலோட கூட போட்டு மண்டைய மாரடிக்கிறதுக்கு போல நம்ம எங்கேயாவது அங்க போய் ட்ரம்போட போய் மாரடிக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் அதான். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அமெரிக்காவுக்கும் வேணும், இந்தியாவுக்கும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். ரிவர் சர்ச்சுக்கும் வேணும், எங்க சர்ச்சுக்கும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் மற்ற பண்டிகையை கொண்டாடுற இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையே நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? அது வரைக்கும் கறி சாப்பிடாம இருந்தோம், அன்னைக்கு கறி சாப்பிட போறோம், அதுக்காக கொண்டாடுறோம். அது வரைக்கும் சினிமா போகாதவங்க அன்னைக்கு சினிமா போக போறோம், அதுக்காக ஒரு கொண்டாட்டம், உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம். அதுக்குத்தான் நாம கொண்டாடுகிறோம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக இந்த அதிகாரங்களிலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் காட். ஏன்னா லூக்கா 23:28 நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவையை சுமந்து கொண்டு போன ஒரு உயிரோடு கூட இருக்கும் பொழுது, சிலுவையை சுமந்து தன் பின்னாடி வந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை, பெண்களை பார்த்து சொல்கிறார், எருசலேம் குமாரத்திகள், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுவதற்கு முன்பாக ஆண்டவர் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். இது இட்ஸ் நாட் a contradictory statement, it is the power of his resurrection. அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நல்லா கவனிக்கணும். இது உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஏன் அழுகிறாய்? எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. யோபுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அவன் பெரிய பாடுகளுக்குள்ளாய் போனவன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மீது நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். கொன்று போட்டாலும் he was going through that suffering. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வேதனையில, இந்த காரியத்திலே நான் தொடர்ந்து இருந்தாலும் உம்மீது நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு உயிர்த்தெழுதலை அவனுடைய உள்ளம் சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு அப்ப பிறக்கல, இயேசு மரிக்கல, இயேசு உயிரோடு கூட எழும்பல. அந்த மனிதனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து ஒரு தீர்வு வேண்டும் என்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவன் ப்ரொனவுன்ஸ் பண்றான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இதை நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. I want you to very carefully listen. ஏனென்றா மற்ற வேதத்தில் அங்க எல்லாத்தையும் பார்க்கிறோம். நம்முடைய புலம்பல் களிப்பாக மாறும். ஒரு ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். எல்லாத்தையும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். துடைக்கப்படல. ஆமாவா இல்லையா? ஏன் அப்போ வசனம் தப்போ? அதனால தான் நீங்க ரொம்ப பேர் வரல. இந்த மோய் பைய திருப்பி வந்துட்டானே, என்ன ஜபிச்சு என்ன பிரயோஜனம், என்ன உபவாசித்து என்ன பிரயோஜனம்? ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாராம், இயேசு ஒன்னும் செய்ய மாட்டார் நமக்கு. ஒரு பாஸ்டர் அவர் ஒன்னும் செய்ய மாட்டார்.
இப்படி உலகத்துக்குள்ள வந்துட்டோம் சார் இந்த நாட்கள்ல. A pastor saying Jesus will not do anything, அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம். என்னென்றால் அப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட வலி, அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறியணும். அல்லேலூயா. ஆகையினால் தன் வேதத்திலே நான் அதே 38 வருஷமாய் நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். பிரசங்கிக்கும் போதெல்லாம் சில வசனங்களை நான் பேசுவேன். கர்த்தர் எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பார். ஏனென்றால் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கிற நேரத்தில் தாய்மார்கள் கதறி கதறி அழுவாங்க. இப்ப கதறி அழுகிற ஒரு தாயை நான் பார்க்கல. ஒருவேளை அந்த கண்ணீர்லாம் வத்தி போயிடுச்சாருமோ தெரியல, நான் உங்களை குறை சொல்லுங்க. ஆனா இப்பொழுது பிள்ளைகளுக்காக அழுகிற தாய்மார்களை பார்க்க முடியவில்லை. பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறவர்களை நான் பார்க்க முடியல. அப்போ அப்படி சொல்லுவேன், நான் உங்கள் எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பார் என்று நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தார். ஏன் அப்படி நான் பிரசங்கித்தும் அவருடைய முகங்களிலே வழிகிற கண்ணீர் துடைக்கப்படல? ஏசாயா 25:8 நாம் வாசிப்போம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யார் எல்லாருடைய முகங்களிலும் வழிகிற கண்ணீரை யார் துடைப்பாரா? அப்படி போடல. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இப்படிதான் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். முகத்துல கண்ணீர் வழிகிறதுக்கு துடைக்க யாரும் இல்லை. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பார். You should know the power of his resurrection. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒருவர் தான் இன்றைக்கு உன் முகத்திலே வழிகிற கண்ணீரை துடைக்க முடியும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் இன்றைக்கு உன் முகத்திலே வழிகிற கண்ணீரை துடைக்க முடியும். ஆகையினால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். Now I am aware why many people tears not wiped away, because they don't believe the power of his resurrection. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்புகிறதில்லை. வாக்குத்தத்தத்தை நம்புகிறார்கள், பிரசங்கத்தை நம்புகிறார்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறாங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒருவரும் அறியல. ஆகையினால் தான் இன்னும் நாம் இருளுக்குள்ளே இருக்கிறோம், இன்னும் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், இன்னும் முகத்திலே கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பார். கடைசிய ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிங்க. அங்கு ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கிற 3 கேள்வி. சீமோன் என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் மீது அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை அன்பாயிருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். பேதுருவிடத்தில் 3 தடவை கேட்டதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். இப்படிதான் நம்ம ஒரு உயிர்த்தலின் வல்லமையை கூட அறியாம இருக்கும். என் பூட்டி அதே தான் சொன்னா. என் பூட்டி இல்ல, என் பாட்டிக்கு பாட்டி
அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. ஏன் 3 தடவை ஆண்டவர் கேட்டிருக்கிறாருன்னா அவன் 3 தடவை மறுதளிச்சிருக்கிறான். வேதத்தை நாம் அறியல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளிலே ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி என்றால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் ஒரு சரீரம் இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது, அல்லது மனது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் ஆண்டவர் பேதுருவை பார்த்து அவனுடைய சரீரத்தை பார்த்து கேட்கிறார், நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? அவனுடைய மனதை பார்த்து கேட்கிறார், நீ அன்பாய் இருக்கிறாயா? நல்லா கவனிங்க பிரியமானங்களே. ஏனென்றால் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், இப்பொழுது கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த படுபாவி பைய எப்ப முடிக்க போறான்? நான் அங்க போகணுமே இங்க போகணுமே. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இருந்து டைம் பீஸ பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம மனசு எங்க இருக்கு சொல்லுங்க. அவன் மனசு எங்கேயோ இருந்தனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இல்லன்னா அவன் மீன் பிடிக்க போயிட்டானே. அவன் சரீரத்திலே நம்ம இங்க வந்துடுறோம், உபவாசிக்க வந்துடுறோம், ஆலயத்துக்கு வந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய மனது எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கருத்தாய் வாசிக்கணும். செப்பனியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை உய்த்து சோதித்து பாருங்கள் என்று தமிழ்ல போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை யாராவது வாசிங்க. உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று தமிழ்ல போட்டிருக்கு. சரிதானே? உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க. அது ஆங்கில வேதாமம் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் எப்படி போட்டிருக்குன்னா, கேதர் யுவர் செல்ஸ் டுகெதர். உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன் சரீரத்தை என்ன பண்ணு? ஒருமுகப்படுத்து. அல்லேலூயா சொல்லுவோமா? இது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாளைக்கு என்ன செய்ய வேணும், நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்ல பாதி செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு இன்னும் பாதியை செஞ்சு முடிக்கணுமே. ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அடுப்புல கொஞ்சோண்டு சிம்மர் பண்ணி சில அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கோமே, அது என்ன ஆக போதோ. எனக்கு அன்புக்குரியவர்களே, கேதர் யுவர் செல்ஃப் டுகெதர். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஆண்டவர் பேதுருவை பார்த்தவனை பார்த்து ஆவியை பார்த்து கேட்கிறார், நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? அவனுடைய சரீரத்தை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆத்மாவை பார்த்து, மனதை பார்த்து கேட்கிறார், நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுவோம். 3 the trinity exists in a human being. அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தான் திரியேக தேவன் என்று நினைக்காதீங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திருத்துவத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகையினாலே கேதர் யுவர் செல்ஸ் டுகெதர். அதை மனுஷனால் செய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த வல்லமை தான். ஏனென்றால் அடி வாங்கும் பொழுது என்னுடைய சரீரத்திலே வலிக்கும். ஆனா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணும்? அந்த சரீரத்திலே வலியை நீ பாராத இருக்கும்படி செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பவுலடியார் விளக்கு அந்த காரியத்தை. ஏனென்றால் எந்த நேரத்தில் அதை சொல்லுகிறார்? அவருக்கு மரணம் நாளைக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. சாவு என் ஜீவன் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட சாவு தெரியாது. ஆண்டவர் மரணத்துக்கு முன்பாக நிற்கிறார். எப்படிப்பட்ட மரணம் என்று தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? He gathered all his mind, body and soul. ஆகையினால் தான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்த பொழுது அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரம்
முழுமையாய் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அவ்வளவு பெரிய மரணத்தை அவரால் எதிர்கொண்டு நிற்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழங்கள். இன்றையிலிருந்து நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்க, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்றீங்க, சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் தான் உங்களுடைய பலவீனம் அது அவருடைய பலமாக விளங்கும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார்.